இந்த 2 பொண்ணுங்களும் உயிரோடு தான் இருப்பாங்க. சுகுணா இவங்க 3 பேரையும் தலகுனிய சொல்வான். பட் ஜோகோ முட்டி மட்டும் போட்டிருப்பான். ஸோ அதனால ஜோகோவோட ஹெட்டை லைட்டாக சுகுணா கட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் 2 ஃபிங்கர்ஸ் கொடுத்ததுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு சுகுணா கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணுங்க சுகுரோ கேட்டவை கொல்லணும் அண்ட் எங்க மாஸ்டரோட பாடி எங்களுக்கு வேணும், நீங்க இதை பண்ணீங்கன்னா நாங்க இன்னொரு விரல் இருக்கிற அந்த இடத்த காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை சொன்ன உடனே சுகுணா தலையை நிமிருன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவான். என்னைக்கே ஆர்டர் போடுறியான்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருப்பான் நம்ம சுகுணா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த பொண்ணை பழிவாங்க சுகுணாவை அடிக்க வரும். அவளையும் சுகுணா கில் பண்ணிடுவான். ஸோ நெக்ஸ்டா ஜோகோ கிட்ட வருவான். ஜோகோ கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். அதுக்கு ஜோகோ எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு நீங்கள் ஃபுல்லாக ரிவைவ் ஆகணும்னு சொல்லுவான். அண்ட் யூஜியால் உங்கள் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பைண்டிங் வாவை போட்டுக்கிட்டா நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஜியோட பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஜோகோ சொல்லிட்டு இருப்பான். பட் சுகுணா வேற ஒரு ஐடியாவை மைண்டில் வச்சிருப்பான். ஸோ அதனால ஜோகோவோட பிளானை கேட்காம